கை கழுவும் பாத்திரம். எதிராளிகளின் பாசறையில் நிற்கிறார் இயேசு. புறாவை பருந்தன பறைசாற்ற வட்டமிடுகின்றன வல்லூறுகள். நன்மையின் நெற்றியில் தீமையின் திலகம் தீட்டப்படுகிறது. பூக்களின் தலையில் முட்களின் படை முன்னேறுகிறது. வெள்ளையை கருப்பென்று தீர்ப்பெழுத சிவப்பு கரை கடக்கிறது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். நான் தான் பிலாத்து கை கழுவிய பாத்திரம். கண்ணீரின் மேடையில் தண்ணீரை சுமந்து அமைதியாயிருக்கிறேன். பாவத்தின் கரையை பாத்திரத்தின் தண்ணீர் கழுவாதென ஆறறிவு பிலாத்து அறிந்திருக்கவில்லையா? அல்லது அவனது 6வது அறிவு திறந்திருக்கவில்லையா? தண்ணீரால் கைகழுவி ஆபத்து இல்லை என ஆறுதல் இருக்கையில் அமர்ந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும், இது பொறாமையின் புத்திரர்கள் புரட்டி வைத்த குற்றச்சாட்டு. இது வஞ்சக வாரிசுகளின் வன்முறை விண்ணப்பம், எரிச்சல் குரல்களின் கோர கூக்குரல். எனினும் அவன் அழுக்கான தீர்ப்புகளை கழுவாமல் அதிகார விரல்களை கழுவினான். சிம்மாசனம் சரிந்து விடாதிருக்க சரித்திர நாயகரையே மறிக்க வைக்கிறான். நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். இவர் குற்றமற்றவர் என அறிவித்துவிட்டு தண்டனையை நீட்டியது அவனது செங்கோல்தான். கடவுளின் மகன் என அறிந்தும் கடமையின் நிலையிலிருந்து விழுந்தது அவனது கட்டளைதான். நிரபராதியை என்ன செய்வது என குற்றவாளிகளிடம் கேட்டு முடிவெடுத்த முதல் ஆளுநன் பிலாத்துதான். நான் பயனற்ற பாத்திரமாய் பார்த்து கொண்டிருந்தேன். இயேசுவின் கைகளில் இருந்தபோது பாதங்களை கழுவி பணிவு காட்டிய நீர் பாவியின் கைகளில் வந்தபோது கைகளை கழுவி அழுக்காகி போனது. அவன் கடமையை கை கழுவினான், நியாயத்தை கை கழுவினான், துணிச்சலை கை கழுவினான். தண்ணீர் தூய்மையாக்கும். வரலாற்றிலேயே கை கழுவியதால் அழுக்கானவன் பிலாத்து மட்டும்தான்.